செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஐ மீன் ராவாக சாப்பிடக்கூடிய வெஜிடபிள்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. கேப்சிகம், அதுக்கப்புறம் கேபேஜு எடுத்து வச்சுக்கோங்க. ஆனியன், டொமேட்டோலாம் எடுத்து வச்சுக்கிட்டு ட்ரை சில்லி இருக்குல்ல, ரெட் சில்லி, அதுவும் சால்ட்டும் போட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கொரகொரவா அரைச்சிக்கோங்க. அது கூட கீமா, சிக்கன் வேணும்னா சிக்கன் போட்டுக்கோங்க. கீமா எடுத்து அதுலேயே போட்டு கொஞ்சம் அரைக்கணும். கீமா போட்டுட்டு 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் போடுங்க. கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு 2 எக்கு விடுங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதை வந்துட்டு நல்லா ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு வடை ஷேப்பில் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ரஸ்க் இருக்கிறது இல்லை, அது வந்துட்டு ப்ரெட் க்ரம்ஸ் நல்லா நொறுக்கி வச்சுக்கிட்டு அது கூட எக்கு திரும்ப உடச்சி ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன் கட்லெட் மாதிரி, அது வந்துட்டு ப்ரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி, எக்கில் டிப் பண்ணி, மற்ற திருப்பும் ப்ரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி கேஸில் வச்சுக்கோங்க. கேஸில் வச்சு தவாவில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் போடுங்க. தவா சூடானதும் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைடும் 5 மினிட்ஸ் போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. ஷாலோ ஃப்ரை ஆனதும் எடுத்துகிட்டு நம்ம கடையில் வைக்கிது இல்லையா பன்னு, அது வாங்கிக்கின்னு அதில் வந்து நம்ம வீட்டில் இருந்தால் என்ன இருக்கோ அது மைனஸ் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு மேலே வைக்க வேண்டிய வெஜிடபிள் கட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே சீஸ் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம சிக்கன் கட்லெட் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம்ல அது வச்சுக்கோங்க. அது வச்சுட்டு திரும்பவும் மேலே எத்தனை லேயர் வேணுமோ வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சீஸ் வச்சுக்கோங்க. ஒன்று மேலே வச்சுட்டு அதை வந்து நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி நம்ம வந்துட்டு திரும்பவும் தவா லைட்டாக வார்ம் சூடு பண்ணிக்கின்னு அந்த தவா மேலே அப்படியே லோ ஃப்ளேமில் நம்ம வச்சுருக்கிற பர்கர் அப்படியே எடுத்து வச்சு நல்லா கொஞ்சம் வார்ம் பண்ணிடணும். அந்த வார்ம் வந்துட்டு அந்த சீஸ் வந்துட்டு மெல்ட் ஆகிற அளவுக்கு வார்ம் இருந்தால் போதும். மேலே ஒரு தட்டு வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுங்க. நல்லானா ரொம்ப வேணால் ஜென்டல் ப்ரெஷர் கொடுங்க. அது நல்லா மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளோட பர்கர் ரெடி. நம்மளோட ஹோம்மேட் பர்கர் ரெடி ஆகிடும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஹோம்மேடில் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபி நம்ம செஞ்சு ட்ரை பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ, இந்த ஹோம்மேட் பர்கர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, ஹோம்மேட் பர்கர் ரெடி. நீங்கள் கடையில் சாப்பிட்ற KFC பர்கர் மாதிரி